ஹலோ மாமிஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஆரோக்கியமான சத்து மாவு 28 ஹெல்தியான பொருட்கள் யூஸ் பண்ணி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுல நிறைய தானியங்கள், நட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கிறதால குழந்தைங்களோட ஆரோக்கியமான வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சத்து மாவை 8 மாத குழந்தையிலேருந்து கொடுக்கலாம். எல்லா பொருட்களையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி எதனா அலர்ஜி இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த சத்து மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவு ராகி எடுத்திருக்கேன். இதோட கம்பு 100 கிராம், வெள்ளை சோளம் 100 கிராம், கருப்பு உளுந்து 100 கிராம், பாசிப்பயிறு 50 கிராம், கொள்ளு 100 கிராம், கோதுமை 100 கிராம். கோதுமை சாதா கோதுமை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சம்பா கோதுமை கிடைச்சாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இதில் நான் 8 பொருட்கள் சேர்த்துருக்கேன். எல்லாமே சைஸ் வாரியாக தான் நான் எடுத்திருக்கேன். இது 8மே ஒரே நடையில் நம்ம வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி நல்லா வடிச்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. வெயில் இல்லைன்னா வீட்டிலே ஃபேன் காற்றுல 2 மணி நேரம் காஞ்சாலே போதும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காய விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம். மிதமான தீயிலே நல்லா வறுத்தெடுங்க. வறுப்பட்ட பிறகு நல்லா செவந்தாப்பில் வரும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். அடுத்து ப்ரௌன் ரைஸ் 100 கிராம், அது கூடவே கவுனி அரிசி 100 கிராம், ஜவ்வரிசி 100 கிராம், இதோட மூங்கில் அரிசி, கைக்குத்தல் அரிசி கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். இதையும் அதே மாதிரி கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு இதேமாரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்ததும் கொட்டி ஆற வச்சிடலாம். மக்காச்சோளம் 100 கிராம், கருப்பு கொண்டக்கடலை 100 கிராம், வேர்க்கடலை 100 கிராம், சோயாபீன்ஸ் 100 கிராம். இதையும் நம்ம கழுவி காய வச்சுக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கும் மிதமான தீ தான் தேவைப்படும். பட்டதுக்கப்புறம் எல்லாம் செவந்து வந்துடும். மக்காச்சோளமும் நல்லா வெடித்து வந்துடும். இதையும் நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்து குதிரைவாளி 100 கிராம், திணை 100 கிராம், வரகரிசி 100 கிராம், இதோட சாமை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்ச பிறகு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா சீக்கிரமாக வறுபட்டுரும். செவந்து கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். அடுத்து கருப்பு எள்ளு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம கழுவ தேவையில்லை, டைரெக்டாக நம்ம வறுத்துக்கலாம். சீக்கிரமே வறுபட்டுரும். அடுத்து பொட்டுக்கடலை 100 கிராம் எடுத்திருக்கேன். இதுவுமே கழுவ தேவையில்லை. பொட்டுக்கடலை, கருப்பு எள்ளுலாம் சீக்கிரமாக வறுபட்டுரும். அதனால தான் அதை தனித்தனியாக வறுக்கிறோம். அடுத்து வால்நட்ஸ் 25 கிராம், பாதாம் 50 கிராம், முந்திரி 50 கிராம். நட்ஸையும் கழுவ தேவையில்லை. இதையும் மிதமான சூட்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் நல்லா செவந்து வரும். இதையும் ஆற வச்சுக்கலாம். பிஸ்தா 25 கிராம், அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா உப்பி வந்துடும். இது நல்லா வறுபட்டதும் இதையும் ஆற வச்சுக்கலாம். இது கூடவே கருப்பு அவுள் சேர்த்துருக்கேன். இது 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். வெள்ளை அவுள் கிடைச்சாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மொறுமொறுன்னு வறுத்துக்கோங்க. வாசத்துக்கு ஏலக்காய் ஒரு 20 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப மிதமான தீயிலே வறுத்தா போதும். கூடவே சுக்கு கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதை மில்லுலையோ இல்லை வீட்டிலே மிக்சிலேயோ கூட அரைச்சிக்கோங்க. ஆனால் வீட்டில் மிக்சியில் அரைச்சா ரொம்ப குறன்னு வரும். நீங்கள் மில்லில் அரைக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவை ஏர்டேக் கண்டெய்னர் வச்சு ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சத்து மாவில் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சத்து மாவு எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சத்து மாவு நான் பாலில் கலந்துக்கிறேன். 2 வயசு குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதால நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 வயசு கீழே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் இந்த சத்து மாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மாவுக்கு 150 ml பால் எடுத்திருக்கேன். கொதிச்ச கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காக வந்துடும்.
உங்களுக்கு இனிப்பு தேவைப்படுதுன்னா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். என் குழந்தைக்கு நான் இனிப்பு சேர்க்க மாட்டேன், அதனால் அப்படியே ஃபீட் பண்ணிவிடுவேன். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். இது பெரியவங்களும் குடிக்கலாம். கஞ்சி மாதிரி காய்ச்சாமல் நல்லா மில்க் மாதிரி மில்கில் கலந்து கூட நம்ம சாப்பிடலாம். அங்கே சுவையான சூப்பரான ஆரோக்கியமான சத்து மாவு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நியூ மாமுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.